Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். OnePlus fans எல்லாம் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற OnePlus phones விட Nothing Phone 1 அப்படின்ற இந்த ஃபோனுக்காக தான் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதனுடைய ஃபவுண்டர். OnePlus உடைய கோ-ஃபவுண்டரா இருந்த சார்ல் பே அப்படின்றது தான் தனியா வந்து இந்த Nothing அப்படின்ற பிராண்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பிராண்டிங்க்கு கீழே ஆல்ரெடி ஒரு இயர்ஃபோன் TWS இயர்பட்ஸும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பிரீமியம் குவாலிட்டியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக்கான டிசைன் பட்டத்தில் அந்த இயர்பட்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே பாப்புலரா நிறைய பேரால விரும்பி வாங்கப்பட்ட ஒரு இயர்பட்டா இருந்துச்சு. அப்பவே நெக்ஸ்ட் நாங்க ஒரு ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ண போறோம். Nothing Phone 1 அப்படின்ற நேம்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அப்ப நிறைய பேர் எதிர்பார்த்தது இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல OnePlus 10 சீரிஸ்க்குலாம் காம்படிஷனா வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் போனை பத்தின நிறைய லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுலயும் இந்த ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல Nothing பிராண்ட் கிட்ட இருந்து வரப்போகிற இந்த Nothing Phone 1ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு இன்டர்நெட்ல வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த Nothing Phone 1க்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதனுடைய ஃபவுண்டர் ஆல்ரெடி OnePlusல கோ-ஃபவுண்டராக இருந்தவர் அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான காரணம். அண்ட் அது கூடவே OnePlusம் இப்போ ரீசெண்ட் டேஸாக அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் அந்த அளவுக்கு OnePlus ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதனால தான் OnePlus ஃபேன்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் OnePlusடைய கோ-ஃபவுண்டர் தனியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Nothing அப்படின்ற இந்த பிராண்டிங்கு கீழே வரப்போகிற இந்த Nothing Phone 1 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட சேர்த்து இந்த Nothing இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. Nothing அப்படின்ற இந்த பிராண்டிங்க்கு கீழே நாங்க ஒரு புது ஈகோ சிஸ்டமே கிரியேட் பண்ண போறோம். Nothing ஸ்மார்ட் போன் மட்டும் இல்ல, இயர்போன்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இது போல இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம். ஒரு ஈகோ சிஸ்டம் OnePlus மாதிரி நாங்க ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா லான்ச் பண்ண அந்த இயர்பட்ஸ் Nothing இயர்பட்ஸ் அப்படின்ற அந்த இயர்பட்ஸை டிசைன் வைஸ் ஆகட்டும், குவாலிட்டி வைஸ் ஆகட்டும் ரொம்பவே இம்ப்ரெசிவா, ரொம்பவே யூனிக்கா, ரொம்பவே நல்ல குவாலிட்டியில அவங்க அந்த இயர்பட்ஸை பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே நெக்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ண போற ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த Nothing Phone 1 அப்படின்ற ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது அப்படின்றதுனால தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான எக்ஸ்பெக்டேஷனை தூண்டினதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் அஃபிஷியல் டிசைன் அப்படின்றது மாதிரி எதுவும் கிளியரா தெரியல அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் ஆல்ரெடி Nothing அவங்க இயர்பட்ஸ் லான்ச் பண்ணப்பே அந்த இயர்பட்ஸ் உடைய டிசைன் ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைனா உள்ள இருக்கக்கூடிய அந்த சிப்செட்லாம் தெரியுற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன்ல அந்த இயர்பட்ஸ் அப்படின்றது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே போனும் பேக் சைட் பேனல் ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பேட்டரி செக்மெண்ட், சிப்செட்டுக்கான செக்மெண்ட், கேமரா லென்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில தெரியுற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைனோட இந்த ஸ்மார்ட் போனுடைய லுக் டிசைன் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய லீக்டு இமேஜஸ் எல்லாமே அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனாலேயும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் டிசைன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான டிசைன் பட்டத்தில், ஒரு டிரான்ஸ்பரண்டான டிசைன் பட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்மார்ட் போன் அதிகமாக செல் ஆகிறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் இந்த டிசைன் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் டிசைன் இதே மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக் ஷீட் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க ஸ்பெக் ஷீட்டை பத்தின சில லீக்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.43 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இந்த டிஸ்பிளேல HDR10+க்கான சப்போர்ட், கார்னிங் ஒயிலா கிளாஸ் ப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்களும் இன்க்ளூட் ஆகி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கூடவே இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி ஃபீச்சரா டியூல் செல் டெக்னாலஜில 4500 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டியோட இந்த Nothing Phone 1 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மற்றபடி இதனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்றத பத்தின எந்த ஒரு லீக்ஸுமே இப்போதைக்கு கிடைக்கல. பட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் வயர்லெஸ் சார்ஜிங்கான இந்த ஒரு சப்போர்ட்டை மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல Nothing Phone எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இது ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருக்கும். இப்போ வரைக்கும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் எந்த ஸ்மார்ட் போனும் கொடுக்கல. இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருக்கும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன அளவுக்கு கொடுக்க போறாங்க, வயர் சார்ஜிங்கான சப்போர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் ஒரு 65 வாட்ஸ் மினிமம் கொடுத்தாங்கன்னா ஓகேவா இருக்கும்.
அதே மாதிரி மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த ஸ்மார்ட் போன் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து 700 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி இந்த நத்திங் ஃபோன் 1 அப்படின்ற ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில கண்டிப்பா ஸ்னாப்டிராகன் 778G சிப்செட்டை பத்தி குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பீக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட், ஈவன் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். CPU ஆர்கிடெக்சர்ல இருந்து எல்லாமே இந்த சிப்செட்ல ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா இந்த சிப்செட்டோட இந்த நத்திங் ஃபோன் 1 கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இதோட சேர்த்து நமக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எல்லாம் கனெக்டிவிட்டி மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் லேட்டஸ்டான சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் அதை பத்தின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. ஸோ கொஞ்சம் லேட்டஸ்டான கனெக்டிவிட்டி சப்போர்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர் இதுலயுமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒன் பிளஸ் அப்படின்னாலே அவங்க கேமரா சென்ட்ரிக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமரா ஃபீச்சர்ஸ் எப்பவுமே அவங்க ஸ்மார்ட் போன்ல கொடுப்பாங்க. அதனால இந்த நத்திங் ஃபோன் ஒன்றும் கேமரா சென்ட்ரிக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய பேர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லக்கூடிய ஃபீச்சர் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமரால என்ன மாதிரியான சென்சார் இருக்கும், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தின எக்ஸாக்டான டீடைல் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒன் பிளஸ் இப்போ ரீசெண்டாக அவங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்லாம் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. அதை விட கொஞ்சம் பெட்டரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இங்க நத்திங் ஃபோன் கொடுக்கிறது கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரியர் கேமரான்னு வரும்போது இங்க பேக் சைடு 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயுமே இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா பிராண்டும் கொடுக்குற மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில இந்த கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. பட் இந்த கேமராவில் அவங்க கொடுக்க போகிற ஃபீச்சர் என்ன மாதிரியான சென்சார் யூஸ் பண்ண போறாங்க அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுக்க போறாங்களா அப்படின்றத பத்தின எந்த ஒரு டீடைலும் எக்ஸாக்டான டீடைலும் இப்போதைக்கு நம்ம கிடைக்கல. பட் ஒருவேளை இவங்க இந்த சோனி IMX766 இல்ல அதை விட கொஞ்சம் அப்டேட்டடான சென்சார் அண்ட் அதோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை அவங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போட எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா கேமரா சென்ட்ரிக்கா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போனாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்டா அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரால இருக்க போகுதா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான கேமரா ஃபீச்சரோட இந்த கேமரா செட்டப்போட இந்த நத்திங் ஃபோன் 1 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றத. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் போனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது போக டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இவங்களும் கொடுக்க போவது கிடையாது. 3.5 ஆடியோ ஜாக்கும் இவங்க கொடுக்க போவது கிடையாது. அதனால இந்த அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் ஒன் பிளஸ் ஸ்மார்ட் போன்ல பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீச்சரை தான் இங்கேயுமே இவங்க இன்க்ளூட் பண்ண போறாங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் 12 மேல நத்திங் OS இவங்க புதுசா இந்த நத்திங் ஸ்மார்ட் போனுக்காக அவங்க ஆண்ட்ராய்டோட கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த நத்திங் OS அப்படின்ற ஒரு புது OS ஓட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒன் பிளஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஆக்சிஜன் OS பியூரான ஆக்சிஜன் OS இப்போ இல்லை அப்படின்ற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே இருக்காங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட்டை இந்த ஸ்மார்ட் போன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் இருக்கக்கூடிய அந்த நத்திங் OS ஒன் பிளஸ் ஃபேன்ஸ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜன் OSக்கு இணையான ஒரு OS-ஆ இந்த OS இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் எக்ஸாக்டா இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த OS எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஓவர்வியூவும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த ஸ்மார்ட் போனுடைய இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் எல்லாமே எப்படி அவங்க நத்திங் ஃபோனுக்கு அந்த டாட் ஃபார்மேட்ல ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டாட் ஃபார்மேட்ல தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது போக இந்த OSல லோகோ அண்ட் கிளாக் ஃபார்மேட்ஸ் எல்லாமே இந்த டாட் ஃபார்மேட்டை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த OS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நத்திங் லான்ச்சர் அப்படின்ற ஒரு லான்ச்சர் இப்போ பிளே ஸ்டோர்ல பீட்டா வெர்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நத்திங் OS எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நத்திங் லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கவும் முடியும். அதே மாதிரி இந்த நத்திங் ஃபோனுக்கான அப்டேட்னு பார்க்கும்போது இவங்க 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நத்திங் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே 4 வருஷத்துக்கான அப்டேட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய முக்காவாசி பிராண்ட் 3 வருஷம் வரைக்கும் தான் அப்டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த வகையில் இவங்க 4 வருஷத்துக்கான அப்டேட் கொடுத்து பிரீமியமான குவாலிட்டியோட இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா யூசர்ஸ் ஒரு 5 ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் கூட இந்த ஸ்மார்ட் போனை கண்டினியூ யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை 5 வருஷம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் போனை இப்போ நத்திங் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த பிராண்ட் ஒன் பிளஸ்க்கு ஒரு டஃப் காம்படிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஃபைனலி இந்த நத்திங் ஃபோன் உடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸாக்டாக என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்றத பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. பட் நிறைய பேர் நிறைய பிரைஸ் செக்மெண்ட்டை அவங்கள அசியூம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் 25K அந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் 30K அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரைசிங்லாம் பார்க்கும்போது அண்டர் 25K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு டஃப் காம்படிட்டிவ் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இவங்க குவாலிட்டி வைஸ் அவங்களுடைய இயர்ஃபோன்ஸ் எப்படி நல்ல ஒரு குவாலிட்டியாக எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த போனையும் இவங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல கொண்டு வந்தாலும் இந்த போன்லயுமே அவங்க குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு பக்கா பிரீமியம் குவாலிட்டியோட இந்த ஸ்மார்ட் போனை நாம சொன்ன மாதிரி 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்டா எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த நத்திங் ஃபோன் 1 ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம இந்த வீடியோல சொன்ன இந்த மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான டிசைனோட என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.